என்னம்மா உங்க கூட ஒரே பெரிய அக்கப்போரா இருக்குது. எப்ப பார்த்தாலும் ராத்திரி தூங்கும்போது கதவை தட்டுறது, காலையில கதவை தட்டுறது, இதே ஒரு பொழப்பு வெங்காயமா இருக்குது. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா நாங்கள் வேணும்னு ஒன்றும் பண்ணலைங்கம்மா. அண்ணன் வீட்டில் இன்னைக்கு கடை திறக்கறாங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அதான். ஏன் போறதுல நேரங்களமா போக வேண்டியதானே? இப்படி விடிய காத்துல 4 மணிக்கு தான் வந்து கதவை தட்டுவீங்களா? இங்க பாருங்க, இதுக்கப்புறம்லாம் நான் கதவை திறக்க மாட்டேன். என்னையெல்லாம் கோவிச்சுக்கிட்டு ஒரு பிரோசனத்துக்கு ஆகாது சொல்லிட்டேன். இல்லைங்க, மச்சான் முன்னையே சொல்லியிருந்தா நாங்கள் நேரங்காலமாக கிளம்பியிருப்போங்க. அவங்க ராத்திரி 10 மணிக்கு தான் சொன்னாங்க. அதாங்க அந்த நேரத்தில் நீங்கள் கதவு திறக்க மாட்டீங்கன்னா சரி ஒரு விடிய காத்தாலையாவது போவோம் அப்படின்னு தாங்க இப்போ கிளம்பி போகிற மாதிரி ஆயிப்போச்சு. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாடகை வீடு இது, சொந்த வீடு கிடையாது உங்களோடது. நீங்க நினைச்ச நேரம் வரத்துக்கும் நினைச்ச நேரம் போறதுக்கும் நான் கதவை திறக்கிறதுக்கு இந்த லைன்ல அத்தனை வீடு இருக்குது. ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. ஆனா நீங்க வந்த நாள்ல இருந்து நேரத்துல கதவை திறக்கணும், நேரத்துல ஒடியாரணும், நேரத்துல தண்ணி ஓடணும், இதே அப்புறம் இருக்குது. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்க, வீட்டை காலி சொல்லி போடுவேன். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்கம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க, இனி இப்படி நடக்காது. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, நீங்க பாட்டுக்கு போய் சேர வேண்டியது போறீங்க. நானே இதுக்கு தூக்கமும் வராது, ஒரு வெங்காயமும் வராது. நான் கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? மாத்திரை போடுற உடம்பு இதே ஒரு இதா இருக்குது. இனிமேல இப்படி நடந்துச்சு அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். மொத்த ஜாமத்திட்டையும் தூக்கி வெளியே போட்டு போடுவேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்து ஒரு மாசம் கூட ஆகல, எனக்கு பெரிய தலைவலியா இருக்குது. எத்தனையோ குடும்பம் இருக்குது, அவங்களாம் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணவே இல்லை. நீங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு பெரும் தலைவலியா தான் இருக்குது. போங்க. என்னங்க அந்த அம்மா இப்படி பேசுறாங்க? என்ன பண்றது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. எங்க 1000 தான் இருந்தாலும் வாடகைக்கு தானே இருக்கிறோம், காசு கொடுத்து தானே இருக்கிறோம். சும்மா ஒன்று அவங்க தர்மத்துக்கு நமக்கு வீடை விட்டுறலையேங்க. அப்படி இருந்து எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? மனசுக்கே ரொம்ப சங்கட்டமாக இருக்குங்க. ச்சே, என்னடா இதுன்னு. எப்படியாவது நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு இவங்கள மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தாங்க தோணுது. முடியும் என்ன, நம்ம பொல்லாத நேரம் ஒவ்வொன்றும் தள்ளிக்கிட்டு போகுது. விடு, நம்ம பார்த்துக்கலாம். சத்தியமாக எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. போதாத குறைக்கு இப்படி ராத்திரி நீங்கள் வரும்போது கூட கதவை திறக்க முடியல. முதல்ல இருந்த வீட்டில் கூட இந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. யாரு இதெல்லாம் பார்த்தா வழக்கே ஆகுமா? நமக்கு இருக்கிறதுக்கு தேவையா ஒரு வீடு, அதுக்காக தானே எல்லாத்தையும் பொறுத்து போகிறோம். பொறுத்து போ, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடு கட்ட மாட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கவங்க பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கும் வீடு கட்டணுன்ற ஒரு வெறி வரும். இவங்கெல்லாம் நம்ம சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் என்னைக்கும் நம்ம மறக்கவே கூடாது. சரியா? எல்லா கெட்டதையும் இப்படி நல்லதா நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு ஒவ்வொரு நாளுமே கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களை நம்ம என்னைக்கும் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு முக்கியமான தூண்டுகோலாகவே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த அம்மாவால் தான் நம்ம சொந்த வீடு கட்டுவோன்னு இருக்குது. என்னவோ பார்த்துக்கலாம், எவ்வளோதான் டார்ச்சர் தராங்கன்னு பார்த்துக்கலாம். சரியா? இப்போது நம்ம விசேஷத்துக்கு வேறு போகணும். அதுவும் இல்லாமல் ஏதாவது கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு போகணும். அதுக்கு நம்ம நேரங்காலமாக போகணும். இந்நேரத்துக்கு அவங்க பாலை காய்ச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மணி ஆகி போச்சு. ஒடியா நம்ம போவோம். இங்கே ஆளை காணோம். இங்கே தானே இருந்து படுத்திருப்பாரு. மணி எத்தனை? 4 மணி 4:30 ஆக போகுது. என்னடா இது? எங்கே போயிருப்பாரு? ராத்திரி எத்தனை மணிக்கு வந்து படுத்திருப்பாரு? ஒன்றும் தெரியலையே. விடியறதுக்கு முன்னாடி இவர் எங்கே போயிருப்பாரு? ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னடா இது, ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறாரு. ரிங்கு போய்கிட்டே இருக்குது. எங்கே போய் தொலைஞ்சிருக்காரு? 4:30 மணிக்கு எங்கே போகிறாரு இப்படி? அதில் என்ன இதுன்னு பார்ப்போம். இந்த அம்மா இங்கே படுத்துருக்கு, கதவு வேற திறந்து கிடக்குது. ஏம்மா ஏம்மா
இவன் வேற தூங்குற நேரத்துல தான் எழுப்பி கக்கூசுக்கு போகணும், துணைக்கு வான்னு உயிரெடுப்பா. என்னடி தனியாக தான் போயிட்டு வாவே, தான் லைட்டெல்லாம் இருக்குல்ல போட்டா ஆவாதா, ஃபோனில் டார்ச் அடிச்சுட்டாவது போயிட்டு வா. ஆமா, உன்னை கக்கூசுக்கு தான் கூப்பிட்டாங்க பாரு. ஒரு நிமிஷம் எந்திரி. ஐயோ எந்திரிச்சா தூக்கம் போயிருண்டி. உனக்கு தூக்கம் போகுது. இங்க என் புருஷன் எங்கிட்டு போனாருன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். என்னடி சொல்ற? உன் புருஷனை காணாம? மணி எத்தனை? மணி 4:30 திரும்பி படுத்து கையை நீட்டுனேன், ஆளை காணா பக்கத்துல. அதான் ஒரே பதட்டமாயி போச்சு. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியலன்னு தான் உன்னைய கூப்பிட்டேன். நீ எதுவும் பாத்தியா? கதவு வேற திறந்து கிடக்கு. அதவா நான் தான் திறந்து வச்சேன். ராத்திரி தூங்கும்போது ஒரே உப்பு சமா இருந்துச்சு, காத்தே காணோம். அதான் சரி கதவை திறந்து வச்சுட்டு படுப்போமேனு படுத்தேன். ஏம்மா எங்கம்மா போயிருப்பாரு? ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாரு? நான் போய் 10 மணி வரைக்கும் பார்த்தேன். ஆளையும் காணா ஒன்னையும் காணா. போய் அப்புறம் படுத்துட்டேன். அப்புறம் எத்தனை மணிக்கு வந்தாரு என்ன எதுன்னு தெரியலம்மா. ஒருவேளை தோட்டத்துக்கு எதுவும் போயிருக்காரோ? போர் வேற போடணும், மணி ஆகி போச்சு. கொஞ்ச நேரம் ஆனிச்சுன்னா வெயில் வெளிச்சம் வந்துடும். அப்புறம் வெயில் வந்துருச்சுன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது. மாமா என்னம்மா? மாமா அவர் எங்கன்னு தெரியல. உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோன் பண்ணுங்களே. எந்த படுக்கையில் இல்லை. ஏமா அவன் நேத்தே ஊருக்கு போயிட்டான், உனக்கு தெரியாதா? ஊருக்கு போயிட்டாரா? என்ன மாமா சொல்கிறீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லாமையே போயிருப்பான்? நேத்தே அவன் தான் ஊருக்கு கிளம்பிட்டானே. ஊருக்கு போயிட்டாரா? ஒரு வார்த்தை சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடி உன் புருஷன் உங்ககிட்ட சொல்லலையா? அதாம்மா, என்கிட்ட சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமா, வந்த மனுஷங்கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேசி சாப்பாடு போட்டு கொடுத்து பரிமாறி இருந்தா பரவாயில்ல. மூஞ்சி முகரை நீட்டிக்கிட்டு தெரிஞ்ச. அதான் அந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிருக்காரு. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலப்போ. அதுவும் பாருமா, வீட்டில் கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேனே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது இல்லை. இவ்வளோ நேரம் நான் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேம்மா, ஃபோனும் எடுக்கலம்மா. பக்கத்துல இருக்கும்போது அரவணிக்க முடியல, தூரத்துக்கு போனாலும் உபசரிக்கிறாளாம். உபசரிப்பு உன் உபசரிப்புல தீய வச்சு கொடுத்த அடிப்போடி வெங்காயம். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மாப்பிள்ளைய தாஜா பண்ணி எப்படியாவது சென்னைக்கு போயிடுவான், நம்மள அப்படி இவ கூடயே போயிடுவோம்னு நினைச்சேன். காலத்துக்கு அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. என் கரகம் இந்த துவரங்குறிச்சியை தாண்டறதுக்கு நான் 10 வருஷம் 10 ஜென்மம் எடுத்தாலும் முடியாது போல இருக்குது. போடி போ, போய் பாடு. எனக்கு தெரியாத மேல போனானாலாம் ஆள பக்கத்துல இருக்கும்போது அப்படி இப்படி தாஜா பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணுவாள. அதை விட்டு அவர் ஏன் நோட்டம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அவன் விட்டு போயிட்டான். இப்ப வெறும் தான் விட்டுட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரே தான் விட்டு டாட்டா காட்டிட்டு போறான்டி. உனக்கு டாட்டா காட்டிட்டு போறான். உன் கையில நீயே ஆரம்பி. என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் பட்ட அவமானமும் கஷ்டமும் அவங்கள இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பிள்ளை என்றைக்குமே நான் முக்கியம்னு நினச்சிருக்காளோ இல்லையோ, அவன் புருஷனை என்னைக்கு எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. அவங்க என்றைக்கும் நல்லா இருக்கணும். சரிங்க. என் அண்ணங்காரன் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா இவனை இப்படி பார்க்க அம்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த ஒரு ஆள் இல்லை, இந்த குடும்பமே இன்னைக்கு இந்த கதியில் வந்து நிற்கிது. பரவாயில்ல, என் அண்ணனோட ஆசீர்வாதம் என் மருமகனுக்கு அப்படியே பரிபூர்ணமாக இருக்கு. அதான் இம்பிட்டு கஷ்டத்துலேயும் இன்னைக்கு கடை வச்சு உட்கார நிலைமைக்கு வந்திருக்காங்க. நான் கூட நினச்சி பயந்துட்டேன். என்னடா இது, இவங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கோமே, இவங்களோட எப்படி நம்ம காவந்து பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அம்பிட்டு சண்டை சச்சரவுலையும் இந்த குடும்பம் என்னைக்கு இவங்க 2 பேத்தையும் கைவிடாமல் இம்பிட்டு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க என் குடும்பம் கண்டிப்பாக புண்ணியம் பண்ணி இருக்கணும். அப்போ நீ ஆண்டவா, நீ என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. என் மனசில் அம்பிட்டு வேதனை. எல்லாரும் கை விட்டுட்டாங்க. கூட பிறந்தவங்கலேருந்து பெற்றவங்கலேருந்து எல்லாரும் கை விட்டாங்களே. என் புருஷனை சண்டை போட்டு கூட்டிட்டு வரோமே, இவரை என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் நீ எங்களை கைவிடலைப்பா, கைவிடலை. என் பெற்றவங்க ரூபமாகவும் என் அண்ணி ரூபமாகவும் எங்கள் 2 பேர்த்துக்கு துணைக்கி வந்து நின்று இப்படி கதை நடக்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்க. ஒரு காலத்தில் கடையிலேருந்து ஒதுக்கி வேணான்னு தூக்கி வீசினாங்க. எல்லாரும் எங்களை தூக்கி வீசி நடுத்தருவுக்கு வந்தோம். ஆனால் இன்னைக்கு அத்தனை தகராறுக்கு பின்னாடி இப்படி ஒரு சந்தோஷம் வரப்போகுதுன்றதுக்காக தானா?
அன்னைக்கு மட்டும் 2 பேரும் மனசு விட்டு உயிரை விட்டுருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது. எல்லாத்துக்குமே நீதான்ப்பா காரணம், நீதான் காரணம். ராணி என்ன அழுவுறியா? இல்லைங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு நடக்குமான்றது கனவா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கனவு நனவா இருக்கு. அதாங்க, அதை நினைச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா போச்சு. இங்க பாரு, என்னைக்கும் மனசு விடாத, அந்த கடவுள் நமக்கு கூடவே இருப்பான். அடிக்கடி நீ சொல்லுவியே மனசு விடாதீங்க, மக்கள் நம்மளை கைவிட்டாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருன்னு. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாமே இந்த தெய்வங்கள் தான். என்னைக்கும் நம்ம எந்த லெவலுக்கு போனாலும் இவங்களை மட்டும் மறக்கவே கூடாது. சரி சரி, என்னத்தையோ பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் தெரியல. பால் நல்லா பொங்கி வருது, எல்லாரும் கோரச போடுவோம். பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இனி தொழிலும் நல்லபடியா நடக்கும். 4 பக்கமும் பொங்கி வந்திருக்கு. காவியா, இப்ப எப்படி இருக்கு காவியா? ஏண்டி கம்முன்னு வீட்டோட இருந்திருக்கலாம்ல? ஏண்டி இப்படி வீட்டை விட்டு அங்கே இங்கேன்னு போய் உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்கள் அப்பனும் உயிரோட இருந்திருப்போம்மா? சொல்லு பார்ப்போம். ஏண்டி இப்படி பண்ணின? அந்த மாதிரி போறேன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? சொல்லாம கொள்ளாம எதுக்கு போன? இல்லை, அப்பாவை நினச்சா ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதுவும் உங்ககிட்ட சொல்லலை. அதுவும் இல்லாமல் அவன் தினமும் நம்ம வீட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். அன்னைக்கு அவன் அப்படி பார்க்கறத நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இவனோட தொல்லை இனி எங்கே போனாலும் வரும்னு நினச்சிதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோன்னு போனேன். அவன் என்னைய முடிக்கணும்னு நினைப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உனக்கு நான் 100 வாட்டி சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே போகாத. அப்படியே அந்த பையன் கிடைச்சா என்கிட்ட சொல்லி உரிச்சிருப்பேன்ல நானு. இப்படி நீங்க கோவப்படுறத பார்த்தா தான் பயமா இருக்கு, அதான் நான் சொல்லலை. இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காங்க, அழாத. இவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல. நிஜமா இந்த தம்பி மட்டும் இல்லைன்னு வையே, நேரத்துக்கு நீ போய் சேர்ந்திருப்ப. நேரத்துக்கு உனக்கு போட்டா போட்டு 8 அடி நீளத்துக்கு குழிய தோண்டி வச்சு மூடி இருப்பான். என்னங்க வார்த்தை பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அப்புறம் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அந்த டிரைவர் நம்பர் கிடைக்க மாட்டேங்குது, சுவிட்ச் ஆப்ல போட்டு வச்சிருக்கான். பாரு, 7 மணி எண்ணி வச்சுக்க. அவன் வீடு பூந்து அவனை தூக்கிட்டு வந்து சும்மா லாடம் கட்டுறதுக்கு நான் பண்ணல பாரு. அப்புறம் இருக்குது பாரு. இப்போதைக்கு நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் பார்க்கணும். அந்த கன்றாவிய பத்தி யோசிக்க வேணாம், விடுங்க. பாரு, இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கவன் நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை என்னைக்கு நீ சாதாரணமா எடை போட்டுறாத. அவனால நம்ம பிள்ளைக்கு எப்ப வேணாலும் இந்த பிரச்சனை வரும். விளையும் பயிரும் முளையிலே தெரியும்னு வாங்க. இவன் விளைஞ்சவன், இவனை முளையோட கிள்ளக்கூடாது, அடி வேரோட பேத்தெடுக்கணும். இல்லன்னு வையி நம்மள ஆழம் பார்த்துருவாண்டி, ஆழம் பார்த்துருவான். தம்பி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஐயோ, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லுவாங்களா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எதை பத்தி வருத்தப்படாதீங்க. இல்லப்பா, அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வயசுல பண்ணின தப்பு இப்ப எங்க வந்து நின்றுக்குன்னு பாருங்க. இது எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு பாடம். இங்க பாருங்க, நான் இந்த காதல்ன்றது தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்ம யாரை விரும்புகிறோன்றதுல தான் தப்பு இருக்குது. நம்ம ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு எது சரின்னு தோணுதோ நல்லவங்களாம் பார்த்து நம்ம விரும்பினா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான ஆட்களை விரும்பி நம்ம பண்ணோம்னா அது இப்படி தான் பிரச்சனையில் வந்து முடியும். எப்படியோ இவன் கட்டையில் அடிச்சதோட விட்டான். இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தானா இன்னைக்கு புள்ளையே இல்லாமல் போயிருப்பாடியே. இப்போ புரியுதா எதுக்கு நாங்க சொல்றோம்னு? நான் அந்த அப்பெல்லாம் சொல்லுவேன், அவன் பொறுக்கி, அவன் வேண்டாம், அவன் சரியில்லாத பையன் அப்படின்னு நான் சொன்னப்பெல்லாம் உன் புள்ள நமக்கு தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான். இப்ப அந்த தப்பு எங்க வந்து நிக்குது பாத்தியா? உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு செய்ய தெரியாதா எங்களுக்கு? இம்புட்டு தூரம் வளர்த்து ஆளாக்குன எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு யாரு செட் ஆவாங்க, யாருக்கு உங்களை கட்டி கொடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றதுல எங்களுக்கு என்ன தெரியாதா? சொல்லு பாப்போம்.
இல்ல ஒரு வயசுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம்னு ஒண்ணு இருக்கும், இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒண்ணுதான். அது ஏன் இப்பயே தேடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்பயே கிணத்துல விழுந்தாத்தானா? ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு விழக்கூடாதா? ஏன் கீழே நாங்க தள்ளி விடுறோம், அரேஞ்ச் மேரேஜ்னா பெத்தவங்க பிடிச்சி எல்லாரும் தள்ளி விடுறதுக்கு சமம் அப்படின்றீங்க. ஏன் தள்ளி விட்ட எங்களுக்கு பிள்ளைங்களை பிடிச்சி தூக்க தெரியாதா? நீங்களா போய் விழுந்தீங்கன்னா உங்களால நீச்சல் முடியாது. தண்ணி வாங்க அளவுக்கு இருந்தா பரவாயில்ல, கழுத்தளவுக்கு தலையளவுக்கு போயிருச்சுன்னா எப்படி மேல வருவீங்க? அதுவே நாங்க தள்ளி விட்டா எங்களுக்கு தூக்க தெரியாதா? இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா இப்படிதான். அவன் சிக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்பட்டு இருக்காத, சரியா? நான் மாப்பிள்ள அடி எப்படி சும்மா தரமா இருந்துச்சா? ஏய், நீ மனுஷனாடா இல்ல மனுஷனான்னு கேக்குறேன். கொஞ்சம் கூட உன் மனசுல ஈவ இறக்கமே இல்லைல்ல, எப்படா இப்படி பேசுற? நீ என்னடா என்கிட்ட சொன்ன? என்ன சொன்ன? ஒன்னும் பண்ண மாட்டேன், ரெண்டு வார்த்தை தான் பேச போறேன்னு. இதுதான் நீ பேசுற அழகாடா? கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போய் நின்னுட்டேன்டா. இப்படியாடா பண்ணுவ நீ? என்னடா என்னமோ உன் தங்கச்சிய நான் என்னமோ இது பண்ணிவிட்ட மாதிரி இந்த குதிக்கிற? எவரு நாங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வந்தவங்க அப்படின்னும் போது அது என் கூட பிறக்கலைனாலும் கூட பிறந்த மாதிரி தான். நீ அதுக்குன்னு இப்படி பண்ணுவியா? மவனே, நீ ஊருக்குள்ள மறுபடியும் இங்க வந்தேன்னு வையி, ஊர்ல ஒருத்த விடாம எல்லாரும் உன் மேல வெறித்தனமா இருக்காங்க. சிக்கனன்னு வையி, உன்னையெல்லாம் பிடிக்கிறாங்க. இத்தனை நாள் அந்த ஏரியாவுக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தேன், மொத்த ஊர் கண்ணுலயும் விளக்கணை விட்டு ஆட்டுனேன், அப்பயே அவங்க கையிலையும் சிக்கல. இனிமே நான் வந்தா சிக்கவா போறேன்? போவியா? அப்படியா? டே, உன் நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா, உன் மனசுல திமிர் இருந்துச்சுன்னா நீ வாடா. நீ ஊருக்குள்ள வந்துட்டு ஒத்தையில போடா. நான் மாப்பிள்ள சவால் விடுறியா? இப்படி என்ன சொல்லுவியா? சவால் விடுவியா? நான் வருவேனா? அவங்க கையில் நான் பிடிச்சி கொடுப்பியா? அப்புறம் என்னை உள்ள வச்சு கும்முன்னு கும்மு வாங்கலாம். அந்த அளவுக்குலாம் நான் சிக்க மாட்டேன்டா. ஏய், நீ எல்லாம் மனுஷ மதியாடா நடந்துக்கிற? எத்தனை நாள் அந்த பொண்ணுகிட்ட இருந்து காசை வாங்கி குடிச்சிருப்ப, காசை வாங்கி தின்றுப்ப. ஆனா எப்படி அப்படிலாம் இருக்க? தெருவில் போற நாய் கூட ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டோன்னு வையே, பார்க்கும் போதெல்லாம் வாழாட்டுண்டா. ஆனா நீ எப்படா இப்படி இருக்க? கேவலமானவனா? அப்படிதான் நானு என்னை ஏமாத்தினால அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? உன்னை யாராவது இப்படி ஏமாத்தினா உனக்கு அந்த வலி வேதனை என்னன்னு தெரியும். ஏமாத்தினான்னு சொல்றியே, அவ ஏமாத்தினதாவே இருக்கட்டும். நீ என்னடா பண்ண? நீ என்ன பண்ண? ஒரு நல்ல வேலைக்கு வெட்டிக்கு போனியா? இல்ல உன் வீட்டுல உள்ளவங்களை மதிச்சியா? இல்ல இப்ப உங்க அப்பா தவறினாரு அதுக்கப்புறமாவது உன்னை நீ மாத்திக்கணும்னு நினைச்சியா? அதுக்கப்புறம் தான் தலை விரிச்சு ஆடுற. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க வீட்டுல பார்த்தவங்களை கட்டிக்காம வேற யாரா கட்டிப்பா? தெரிஞ்ச பாலங்கணத்துல எவனாவது போய் உழுவாண்டா கண்ணை மூடிக்கிட்டு. ஏய், நீயும் என்கிட்ட ஓசி குடி வாங்கினவன் தான், என்ன மறந்துட்டியா? ஓவரா துள்ளுற. ஏண்டா, உன் கூட எல்லாம் இருந்த நினைச்சா எனக்கு கேவலமாவும் அசிங்கமாவும் இருக்குடா. சி, உங்க அப்பா தவறுனதை பார்த்தோனையுமே நான் எவ்வளவோ மாறிட்டேன்டா. ஆனா நீ மட்டும் எப்படிடா இப்படி இருக்க? உங்க அம்மா எல்லாம் பாவண்டா, ஆளுங்க காலில் விழாத குறைய ஊரை விட்டு போனாங்க. அப்பையும் கூட மாறாம நீ உன்னோட சுயநலம் தான் முக்கியம்னு நினைக்கிறல்ல. நிஜமா இதுக்கு நீ பெருசா அனுபவிக்க போறடா, பெருசா அனுபவிப்ப. நீ ஊர் பக்கம் மட்டும் வந்துடாத, வந்தன்னு வையே உனக்கு அவ்வளவுதான். ஒன்றுத்துக்கு உதவாத இவனே என்னைய பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு என் நிலமை ஆகிப்போச்சா? ஏ காவியா, இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ உனக்கு ஆட்டம் காட்டினதே என் மேலே ஒரு பயம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். இனிமே தான் என் கேமே ஸ்டார்ட்டு.